ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரார்ஸ் வியூ. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா மூவி பார்க்க குளத்தூர் கங்கா தேட்டருக்கு வந்திருக்கோங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கங்கா தேட்டருக்கு வந்திருக்கோம். மூவி டிக்கெட்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் இந்த தேட்டரில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா RRR மூவி பார்த்துருந்தோம். ஸோ இந்த தேட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் குளத்தூரில் இருந்த வரைக்கும் இந்த தேட்டரில் தான் மோஸ்ட்டாக மூவிஸ் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணப்போ வந்து எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மார்னிங் வந்திருந்தோம். 11 வந்தப்போவே நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தாங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்க்கு எல்லாத்துக்குமே. ஆனால் மார்னிங் ஷோ கிடையாது, ஆஃப்டர்நூன் ஷோ கிடையாது, ஈவினிங் அண்ட் நைட் ஷோ மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எங்களுக்கு வந்து ஈவினிங் ஷோ கிடச்சதே பெரிய விஷயம். 5 சீட் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் வாங்கின ஹாப்பியில் நாங்கள் அப்படியே கிளம்பணும். நான் ஃபோன் பண்ணி, இல்லை எங்களோட ஃபேமிலிக்கு 3 டிக்கெட் எடுங்க அப்படின்னாங்க. அடடே கடகடன்னு ஓடி போய் டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு பார்த்தா கடைசியில் பக்கத்தில் கிடைக்கல. அப்படியே ஃப்ரண்ட்டில் சீட் கிடச்சிது. நல்ல வேலை, ஃப்ரண்ட்டில் கிடைச்சாலும் பால்கனிலேயே கிடச்சிது. ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபைனலாக டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் 9 பேர் வந்திருந்தோம் எங்கள் ஃபேமிலியில். ஸோ புஷ்பா மூவி பார்க்குறதுக்கு இன்னும் எங்கள் பசங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்கள சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். 5:30 ஷோ, 5:35க்கு ஷோ. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கங்கா தேட்டருக்கு வந்துட்டோம். செம்ம பெருசாக சூப்பராக பேனர்லாம் போட்டிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ 5:30க்கு ஷார்ப்பாக வந்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா டோர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் உள்ளே போயிட வேண்டியது தான். ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் மூவி பார்க்க வேண்டியது தான். உள்ளே நுழைஞ்ச உடனே பசங்களுக்கு செம்ம ஹாப்பி. என்னடா கங்கா தேட்டருக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க, எதுக்காக இந்த தேட்டருக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ தான் அவனுங்க கெஸ் பண்ணுறாங்க. ஓ மம்மி, ஓகே டேடி, புஷ்பா மூவி புக் பண்ணிட்டீங்களா, சொல்லவே இல்லை பாரேன் அப்படின்னுட்டு செம்மையாக. ஏன்னா அவனுங்க புஷ்பா மூவி வருதுன்னு சொன்னதுலேருந்தே அவங்க வந்து புக் பண்ணணும், போகணும், பார்க்கணுன்னு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷோ பிளான் பண்ணோம். பட் ஆனால் எங்களால் பண்ண முடியல. பசங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதனால் பண்ண முடியல. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு சூப்பராக ஜாலியாக ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்தோம். அதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா 2 மூவிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியான கூட்டங்க, எக்கச்சக்கமான கூட்டம். ஒரு எப்படி நெரிசலாகவே இருந்துச்சு. செம்ம கூட்டம். நாங்கள் காலைல வந்தப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ சுத்தமாக வந்து கூட்டமே இல்லை, காலியாக இருந்துச்சு. நிறைய பேர் டிக்கெட்ஸ் வந்து வாங்கிட்டு போனாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கே வழி இல்லை, அவ்வளோ கூட்டம். ஸோ உள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே நின்று ஒரு செல்ஃபி. 5 நிமிஷம் கூட இல்லைடா படம் போடுறதுக்கு, வாங்கடானாக்கா இல்லை இங்கே ஒரு செல்ஃபி எடுக்கணும், வாங்க அப்படின்னுட்டு அங்கே ஒரு குட்டி வீடியோ அண்ட் ஒரு சின்ன செல்ஃபி எடுத்தோம் ஃபேமிலியாக எல்லோரும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள மூவிக்கு பார்க்குறதுக்கு போன உடனே படமும் போட்டுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக போய் பார்த்தோம். படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்றுனாக்கா, எனக்கு படம் வந்து ட்ரைலர் வந்து பார்த்திங்கனாக்கா பார்ட் 3க்கான ட்ரைலரை பார்ட் 2வோடைய ட்ரைலராக கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கும் ட்ரைலருக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் மூவி சூப்பர். அல்லு அர்ஜுனோட என்ட்ரி சீன்லாம் மாசாக காட்டியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. மூவியோட நேம் பார்த்துட்டு அப்புறம் அடங்காதவனையும் வந்து இன்டர்வலில் மீட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டோம். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எல்லாேருக்கும் வாங்கிட்டு எங்களுக்கான ஸ்நாக்ஸையும் நாங்கள் வாங்கிட்டு அதை ஒரு குட்டி செல்ஃபி அண்ட் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் மூவி சூப்பராக இருந்துச்சு. பசங்க செம்ம ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள். சூப்பராக என்ஜாயபிளாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க.